வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தந்தோம் Hurry on to the stage. எங்க இருந்து வர? சென்னை. எந்த சென்னையில எங்க? கலைட் நகர். ஆ? கலைட் நகர். கலைநகர். எத்தனை வருஷமா டான்ஸ் கத்துக்கிற? 1 வருஷம். 1 இயர் தானா? நல்லா ஆடுவியா? 1 இயர். யார் மாஸ்டர்? பிரபா, வசந்த், விக்கி மாஸ்டர். 3 மாஸ்டர். அவங்க ஸ்கூல் பேர் என்ன? டேஷிங் டான்சர்ஸ். ஓகே, சரி, எப்படி பெர்ஃபார்ம் பண்ற பார்க்கலாம். 1 வருஷத்துல நீ செம்மையா பண்ணிட்ட. யூ ஆர் அ கிரேட். ஓகே? செவக்கையிலே கிழக்கு செவக்கையிலே கீரை அறுக்கையிலே நான் கீரை அறுக்கையிலே அந்த கரும்பு கடிக்கையிலே அந்த கரும்பு கடிக்கையிலே நான் பழச நினைக்கையிலே பல்லருவா பட்டுருச்சே. சபாஷ் கோனாரே. Where are you now that I need you? மனசு ஆறலையே ஏன் கோவம் தீரலையே நம் வாழ்வும் மாறலையே ஓ முகத்தை பார்க்கையிலே என் துன்பம் பறந்துருச்சே. இழந்த பழம் சிக்கச்ச வந்த பழம் ஏனாட்டம் இனிக்கும் பழம் எல்லாரும் வாங்கும் பழம் ஏழைக்கீனே பிறந்த பழம் வாடா வாடா ஞான பழம் வாங்கித்தாடா வாழைப்பழம் வாடா வாடா ஞான பழம் வாங்கித்தாடா வாழைப்பழம். 1 year performance. Yeah. 1 year practice. 1 year. ஆமாக்கா. நெசமா 1 year ஆடா? ஆமாக்கா. மாஸ்டர் 1 year. இல்லை, 1 இயர் அவன் வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டது பல நல்ல விஷயங்கள். பட் உங்கள் கொரியோகிராஃபர் யார்? விக்கி மாஸ்டர். கொஞ்சம் மேடைக்கு. அவன் 1 வருஷத்தில் வந்து இத்தனை அளவுக்கு பர்ஃபெக்ஷன் அந்த ஸ்டைல்லாம் பண்ணி கொடுத்ததில் நீங்கள் ஃபஸ்ட்டு அவனுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அந்த ஃபீமேல் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் கற்றே கொடுக்காதீங்க. ஓகே? ஏன்னா அந்த ஃபீமேல் டச்சு டான்ஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த குழந்தைங்களோட ஸ்டைலே மாற்ற முடியாது. நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணது எல்லாமே கொஞ்சம் ஃபீமேல் டச்சோட கொரியோகிராஃபி. புரியுதா? இப்போ நான் வந்து செலக்டாக வெயிட்டிங் லிஸ்ட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா இஸ் அ குட் டான்சர் அப்படின்னு இந்த 1 வருஷத்தில் அவன் கற்றுக்கிட்ட விஷயத்த நான் பார்த்துருக்கேன். அந்த கிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுறான். பட் இன்றைக்கி பார்த்ததில் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் சொல்லும் போதும் அவனுடைய மேல் டாமினேஷனோட மூமெண்ட்ஸ் தான் கொடுக்கணும் தவிர ஃபீமேல் டாமினேஷன் கொடுக்காதீங்க.
ஏன்னா இங்கேருந்து நடக்கும் போது எனக்கு டவுட் வந்தது, இங்கேருந்து மேலே நடந்து வரும்போதும் அவனோட டவுட் வந்தது. அவனோட வேறு ஸ்டைல் ஆஃப் ரஜினி ஸ்டைலில் நடக்கிறான், திடீர்னு வந்து பிரபுதேவா மாதிரி நடக்கிறான். நடக்காத, ஹரி ஸ்டைலில் தான் நடக்கணும். ஸோ இன்னிலேருந்து நீ பழக்கம் பண்ணும் போதும் உன் நடையை மாற்றணும். புரியுதா? இப்போ யூஆர் வெயிட்டிங் லிஸ்ட் ஆர் செலக்டட். போய் பார்க்கலாம். ஏன் செலக்ட் பண்ணனா உன்னால் இந்த ஒரு வருஷத்தில் நீ இந்த அளவுக்கு அழகாக ஆடி இருக்க. கொரியோகிராஃபர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அவன் வெஸ்டர்ன் ட்ரவுன் வருமா எனக்கு பக்கா ஸ்டைலில் வரும். நான் உட்கார மாட்டேன், பிரசன்னா மாஸ்டர் உட்காந்தா கூட நான் இங்கே உட்காந்து செக் பண்ணும்போது அவன் அப்படியே டோட்டலாக மாறும். ஓகே, குட் லக்.